ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா மனசே சரியில்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடம்புக்கு முடியல. பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. எங்கள் அக்கா பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. அது ஒரு மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எங்கள் அக்காட்ட வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அங்கேயும் எங்கள் அக்காலையும் பார்க்க முடிய மாட்டேங்குது. தை நோம்பிக்கே போகலான்ட்டு இருந்தேன், ஆனால் போக முடியல. மறுபடியும் போகலான்னு பார்த்தா நம்மளுக்கு வேலையும் இருக்குது. வேலை இல்லைனாலும் நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துடுது. நம்ம அக்காவையும் போய் பார்க்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒய்ஃபுமே சரியாக சாப்பாடு காலையில் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதில்ல. 48 நாள் விரதன்ட்டு அவள் வேறு இருக்கிறா. கம்பெனியில் வேலை செய்கிறப்போ கிறுகிறுன்னு வருதுன்னு சொன்னால் அது ஒரு மாதத்துக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு இல்லை. சாமி கும்பிட்றதா இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்மளால் முடிஞ்ச செய்ய வேண்டிய வீட்டில் இருந்தால் கூட விரதம் இருக்கலாம். ஏதாவது ஜூஸோ ஏதாவது பல வகை தின்னுட்டு இருக்கலாம். வேலைக்கு போகிற இடத்துல சரியாக சாப்பிட முடியாது, தண்ணி கூட குடிக்க முடியாது. ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் காலையிலேருந்து ஓடிக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப மனசுக்கு ஒரே வேதனையாக இருக்குது. காசு பணம் இல்லைன்னா கூட இருந்துக்கலாம், இல்லை உடம்பு சரியில்லை இந்த மாதிரி இதுன்னா பாதிக்குது அணைய. நான் ஒரு வேளை சாப்பிட்லின்னா கூட எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. காலையிலேயே பார்த்திங்கன்னா நான் சாப்பிடல, ஒரு 10-11 மணி ஆகிப்போச்சு. அதுக்கே எனக்கு ஒரு மாதிரியாக கிறுகிறுன்னு ஆகிப்போச்சு. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா 48 நாள் காலையில் சாப்பிட்றதே இல்லை, மத்தியானம் தான் சாப்பிட்றாங்க. அதுவும் சாப்பாடு கரெக்டாக சாப்பிட்றாங்களோ இல்லையோ தெரியல. அதனால தான் இன்றைக்கி பூரா எனக்கு மனசு சரியில்லைனால உடம்பு ஃபுல்லாக இதாகி போச்சு. உடம்புமே அப்படியே மனசு நல்லா இருந்தால் தாங்க உடம்பு நல்லா இருக்குது. மனசே சரியில்லாதப்போ உடம்பு எப்படி நல்லா இருக்குது. சரிங்க, இது ஒரு சின்ன வீடியோ. அடுத்த டைம் பார்த்திங்கன்னா அடுத்த வீடியோ பார்க்கலாங்க.